இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஒரு சின்ன பொண்ணு 18 வயசு கீழே இருக்க ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சென்சேஷனலான நியூஸ் நம்மளோட கோயம்புத்தூர்ல இருக்க சூடூர்ல போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இது சம்பந்தமான அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இல்ல. மக்கள் ஒரே தூக்கி காட்டுங்க ப்ரோ, தூக்கி காட்டுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரூலிங் கவர்மெண்டா இருக்க எம்எல்ஏ இது வரைக்கும் வரல. நம்ம மாவட்டத்துக்கு இது வரைக்கும் 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வரல. இதே விஷயம் ஒருவேளை திமுக ஆட்சியில நடந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காவல்துறை என்ன பண்ணுது, மக்கள்லாம் இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 8 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணவங்களுக்கு இப்படிலாம் போராடி தான் நீதி கிடைக்கணுமா? என்ன சொன்னாலும் போன உயிர் போனதுதான். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த சட்டத்தை வந்து கடுமையாக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக டிவிகேவை சார்ந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, இன்னி கொஞ்சம் சட்டத்தை கடுமையாக்குங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்து இந்த அட்வொகேட் அண்ணாக்கும் அப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கும் மீடியாவுக்கும் நன்றி.